Good morning students. நம்ம 14th லெசனில் புக் பேக் கொஷின் பார்த்துருந்தோம். அடுத்து ரிமைனிங் புக் பேக் கொஷின் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். பேஜ் நம்பர் 194 பாருங்கள். 17th கொஷினில் செகண்ட் பார்ட்டு கார்பன் டெட்ராக்ளோரைட் ஃப்ரம் கார்பன் டை சல்ஃபைடு. ஓகேவா? ஸோ கார்பன் டை சல்ஃபைடில் இருந்து எப்படி கார்பன் டெட்ராக்ளோரைட் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கார்பன் டை சல்ஃபைடோட ஃபார்முலா என்னென்னா CS2 கார்பன் டை சல்ஃபைடு 1 கார்பன் 2 சல்ஃபர் CS2 அப்படிங்கிறது கார்பன் டை சல்ஃபைடோட ஃபார்முலா. ஓகே, ஸோ கார்பன் டை சல்ஃபைடு எது கூட ரியாக்ட் ஆகுதுன்னா குளோரின் கூட ரியாக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ கார்பன் டை சல்ஃபைடு ரியாக்ட் வித் குளோரின். ஓகே, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்ஹைட்ரஸ் AlCl3 AlCl3யோட ப்ரெசன்ஸில் கார்பன் டை சல்ஃபைடை எடுத்து குளோரினோட ட்ரீட் பண்ணுறோம். ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஸோ இங்கே AlCl3 வந்து அன்ஹைட்ரஸ் AlCl3 இஸ் ஆக்ட் அஸ் கேட்டலிஸ்ட். ஸோ கிவிங் அ கார்பன் டெட்ராக்ளோரைடு. ஓகேவா? ஸோ எப்படி கார்பன் டெட்ராக்ளோரைடு ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். கவனிங்க. CS2. ஓகே, CS2 இஸ் அ கார்பன் டை சல்ஃபைடு ரியாக்ட் வித் 3Cl2. ஸோ 3Cl2 அப்படின்னா எத்தனை Cl அப்படின்னா 6Cl. 3Cl2னா எத்தனை Cl? 6Cl. ஸோ 6Cl நீங்கள் எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா Cl4 Cl2னு பிரிச்சுக்கலாம். ஓகேவா? 3Cl2 ஆக்சுவலி நீங்கள் வந்து 3Cl2ங்கிறது பெனில் போடணும். கீழே எழுதுன Cl4 Cl2வை பென்சிலில் போடணும். ஓகேவா? எஸ், நீங்கள் வந்து இதை பென்சிலில் போடுங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். இங்கே இருக்கிற 1 கார்பன் இங்கே இருக்கிற 4Clோடு சேர்ந்து என்னவா மாறுது அப்படின்னா CCl4ஆக மாறுது. கார்பன் டெட்ரா குளோரைடு, டெட்ரா குளோரோ மீத்தேன்னும் சொல்லலாம். டெட்ரா குளோரோ மீத்தேன் ஆர் கார்பன் டெட்ரா குளோரைடு. ஓகே, ஸோ ரிமைனிங் இருக்கிறது என்ன எலிமினேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சல்ஃபர். ஓகே, 2 சல்ஃபர் இருக்குது. ஸோ 2 Cl2 இருக்குது. ஸோ அப்போ அது 2 Cl2 S2வும் Cl2வும் சேர்ந்து S2Cl2வாக மாறுது. ஓகேவா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதான்னு பாருங்கள். புரியலன்னா இண்டிவிஜுவலாக கேட்டுக்கலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாருங்கள், கவனிங்க. வாட் ஆர் ஃப்ரீயான்ஸ்? டிஸ்கஸ் தேர் யூசஸ் அண்ட் என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ். ஃப்ரீயான்ஸ்னால் என்னென்னு கேட்பாங்க. ஃப்ரீயான்ஸ் அப்படின்னா CFC. ஸோ CFCன்னு சொல்லுவோம். குளோரோ ஃப்ளூரோ டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் மீத்தேன் அண்ட் ஈத்தேன். ஓகேவா? ஸோ மீத்தேன்னா நமக்கு தெரியும் CH4 அப்படிங்கிறது மீத்தேன். CH4 அப்படிங்கிறது மீத்தேன் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே ஈத்தேன் அப்படின்னா ஈத்தேனோட ஃபார்முலா CH3 பாண்ட் CH3. ஓகேவா? CH4 இஸ் மீத்தேன், CH3 பாண்ட் CH3 இஸ் ஈத்தேன். இதில் ஹைட்ரோகார்பன் மீத்தேன் அண்ட் ஈத்தேனில் ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஓகே, ஸோ குளோரோ அண்ட் ஃப்ளூரினோ அல்லது இல்லை குளோரினோ வந்துச்சுன்னா ஓகேவா, இது ஃப்ளூரின் இது குளோரின். ஸோ மீத்தேனில் இருக்கிற ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃப்ளூரினோ குளோரினோ வந்துச்சுன்னா அதுதான் நம்ம ஃப்ரீயான்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? எஸ், ஸோ அப்போ வந்து ஃப்ரையான்ஸ் அப்படின்னா CFC குளோரோ ஃப்ளூரோ டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் மீத்தேன் அண்ட் ஈத்தேன். ஓகேவா? ஸோ வாட் ஆர் ஃப்ரியான்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஃப்ரியான்ஸ் அப்படிங்கிறது குளோரோ ஃப்ளூரோ டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் மீத்தேன் அண்ட் ஈத்தேன். சரி, நெக்ஸ்ட் அதோட யூசஸ் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். கவனிங்க. யூசஸ் ஆஃப் ஃப்ரியான்ஸ் அப்படிங்கிறது என்னவா யூஸ் ஆகுதுன்னா, ஃப்ரையான்ஸ் ஆர் used as refrigerants in refrigerators and air conditioners. ஏர் கண்டிஷனர்னால் உனக்கு தெரியும் AC. ஓகே, ஸோ ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் அப்படின்னா ஃப்ரிட்ஜ். ஓகே, ஸோ ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னு சொல்கிற ஃப்ரிட்ஜ்லேயும் சரி, ஏர் கண்டிஷ்னர் அப்படின்னு சொல்கிற ஏசிலையும் சரி, ஃப்ரியான்ஸ் என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா ரெஃப்ரிஜிரண்ட்டாக யூஸ் ஆகுது, கூலண்ட்டாக யூஸ் ஆகுது. ஓகேவா? ரெண்டுலேயுமே கூலிங் கெப்பாசிட்டி கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஃப்ரியான்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் ப்ரொப்பலண்ட் ஃபார் எரோசல்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ். ப்ரொப்பலண்ட் அப்படின்னா ஒரு வந்து எரிபொருள் அப்படின்னு சொல்லலாம். டீசல் பெட்ரோல் மாதிரி யூஸ் ஆகுது. எரோசால்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னா எரோசால்ஸ். கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ப்ரொப்பலண்ட் ஃபார் எரோசல்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ்னு சொல்கிறோம். எரோசல்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஏரோட வாட்டர் மிக்ஸ் ஆகிருக்கும். சரியா? ஏரோட வாட்டர் மிக்ஸ் ஆகிருந்தால் அது எரோசால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார்ம்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அது வந்து
இப்போது வந்து டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணால் ஒரு ஃபார்ம் ஆகுது, நுரை வருது இல்லையா? ஸோ அதுதான் ஃபார்ம்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஏரோசல் அண்ட் ஃபார்ம்ஸில் ப்ரொப்பலண்ட்டாக யூஸ் ஆகுது. ப்ரொப்பலண்ட் அப்படின்னா மூவ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ ஏதாவது ஏரோசால்ஸோ ஃபார்ம்ஸோ மைக்ரேட் ஆகிறதுக்கு ப்ரொப்பலண்ட்டாக யூஸ் ஆகுது. அந்த ப்ரொப்பலண்ட் அப்படின்னா அதை வந்து மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ரியேஜென்ட். ஓகேவா? ஸோ ப்ரொப்பலண்ட் ஃபார் ஏரோசல்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். Propellant for forms to spray out the deodorant, saving creams and insecticides அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ ப்ரொப்பலண்ட் ஃபார் ஃபார்ம்ஸ் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஃபார்ம் அப்படின்னா நுரைன்னு. அதுக்கு என்னவா யூஸ் ஆகுது அப்படின்னா, எதுக்கு அந்த ஃபார்ம்ஸ்க்கு ப்ரொப்பலண்ட்டாக யூஸ் ஆகுது. ஃபார்ம் வந்து மைக்ரேட் ஆக யூஸ் ஆகுது. எப்படின்னா ஸ்ப்ரே அவுட், ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? டியோடரண்ட் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதில் யூஸ் ஆகுது. டியோடரண்ட் அப்படின்னா அந்த பர்ஃப்யூமரி மாதிரி. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட்டு சேவிங் க்ரீம்ஸ், சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அப்போல்லாம்? ஸோ அந்த மாதிரி சேவிங் க்ரீம்ஸில் யூஸ் ஆகுது. இன்செக்டிசைட்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, பூச்சிக்கொல்லி மருந்துன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதிலலாம் என்னவா யூஸ் ஆகுது அப்படின்னா ப்ரொப்பலண்ட்டாக யூஸ் ஆகுது. ஓகே, ப்ரொப்பலண்ட் ஃபார் ஃபார்ம்ஸ் டு ஸ்ப்ரே அவுட் த டியோடரண்ட், சேவிங் க்ரீம்ஸ் அண்ட் இன்செக்டிசைட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். 19th question. Predict the product when bromoethane is treated with the following. bromoethane-ஓட KNO2 and AgNO2 போடும்போது என்ன ரியாக்ஷன் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ண சொல்கிறாங்க பாருங்கள். So when bromoethane is treated with KNO2, potassium nitrite. So KNO2 அப்படின்னா என்னென்னா பொட்டாசியம் நைட்ரைட். ஓகே, கவனிங்க. ஸோ எத்தில் புரோமைடு. ஸோ எத்தில் புரோமைடோட ஃபார்முலா கவனிக்கணும், நீங்கள் எழுதுறது கவனி. CH3CH2Br இஸ் எத்தில் புரோமைடு. ஸோ எத்தில் புரோமைடோட என்ன சேர்க்குறீங்க? பொட்டாசியம் நைட்ரைட். கீழே பேர் எழுதுங்க ஸ்டூடெண்ட்ஸ். CH3CH2Br இஸ் எத்தில் புரோமைடு. CH3CH2Br is ethyl bromide. Ethyl bromide is treated with potassium nitrite, KNO2. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனிங்க, இங்கே இருக்கிற இப்போ நம்ம KNO2ன்னு இருக்கா, இந்த இடத்துல இந்த கேவும் பிஆரும் கவனிங்க, இந்த கேவும் இந்த பிஆரும் சேர்ந்து கேபிஆராக லாஸ் ஆகுது. ஓகே, ஸோ கேபிஆராக லாஸ் ஆனதுக்கப்புறம் ரிமைனிங் டேர்ம் என்னென்னு பாருங்கள். CH3 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு CH2 முடிஞ்சுது. ஸோ ரிமைனிங் டேர்ம் NO2. இந்த NO2 அப்படியே ஜாயிண்ட் ஆகாமல் எப்படி ஜாயிண்ட் ஆகுதுன்னா ON டபுள் பாண்ட் ஓன்னு ஜாயிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு நேம் என்ன அப்படின்னா எத்தில் நைட்ரைட். ஓகேவா? ஸோ bromoethane react with potassium nitrite to form a ethyl nitrite. ஓகேவா? இப்போ நான் சொல்கிறது எகெயின் சொல்கிறேன், மறுபடியும் கவனிங்க. CH3CH2Br is ethyl bromide. Ethyl bromide is react with potassium nitrite. ஸோ கேவும் பிஆரும் சேர்ந்து கேபிஆராக போயிடுச்சு. ரிமைனிங் டேர்ம் CH3CH2NO2. ஸோ NO2வை வந்து நம்ம எப்படி எழுதுகிறோம்னா O சிங்கிள் பாண்ட் N டபுள் பாண்ட் ஓன்னு எழுதுகிறோம். இந்த ஃபார்முலா எழுதுனா அதுக்கு பேர் நைட்ரைட். ஓகேவா? ஸோ எத்தில் நைட்ரைட் ஃபார்ம் ஆகுது. இல்லை நீங்கள் சிம்பிளாக கூட எழுதலாம். எப்படி எழுதலாம்னா CH3CH2NO2 அப்படின்னு எழுதலாம். இப்படி எழுதினாலும் எத்தில் நைட்ரைட் தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ON டபுள் பாண்ட் ஓன்னு கொடுத்துருக்காங்க. CH3CH2ON டபுள் பாண்ட் O அப்படிங்கிறது எத்தில் நைட்ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். when bromoethane is treated with silver nitrite, AgNO2 is a nitrite. ஓகேவா? ஸோ AgNO2 அப்படிங்கிறது சில்வர் நைட்ரைட். ஓகேவா? எஸ், யூஸ்வலாக எப்பவும் போடுற மாதிரி போடலாம். எத்தில் புரோமைடு. ஸோ த ஃபார்முலா ஆஃப் எத்தில் புரோமைடு இஸ் எத்தில் புரோமைடோட ஃபார்முலா பாருங்கள். CH3CH2Br எத்தில் புரோமைடு. எத்தில் புரோமைடு எடுத்து சில்வர் நைட்ரேட்டோட போடுறோம், AgNO2ஓட போடுறோம். சரியா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். இதில் இங்கே இருக்கிற ஏஜியும் இங்கே இருக்கிற பிஆரும் சேர்ந்து ஏஜிபிஆராக போயிடுச்சு.
ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல CH2க்கு பக்கத்தில் என்ன வருதுன்னா NO2 வருது. ஓகேவா? ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் அப்படியே சேர்த்து எழுதிக்கலாம். CH3 CH2 எத்தில் அடுத்து NO2 சேருது. ஓகேவா? பாருங்கள் CH3 CH2 NO2 CH3 CH2 NO2 அப்படிங்கிறது என்னென்னா ஸோ நைட்ரோ ஈத்தேன். ஓகேவா? ஸோ எத்தில் புரோமைடோட நம்ம சில்வர் நைட்ரைட் போட்டோம். இப்போது ஏஜியும் பிஆரும் சேர்ந்து ஏஜிபிஆராக போயிடுச்சு. ஸோ எத்திலோட NO2 வந்து சேருது. அப்போ CH3 CH2 NO2 எத்தில் நைட்ரைட் CH3 CH2 NO2 நைட்ரோ ஈத்தேன் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? சரி ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாருங்கள் என்விரான்மெண்டல் எஃபெக்ட் ஆஃப் CFC. CFCயோட என்விரான்மெண்டல் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு பாருங்கள், கவனிங்க. ஸோ என்விரான்மெண்டல் எஃபெக்ட் ஆஃப் CFC காம்பவுண்ட்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டைக்ளோரோ மீத்தேன் ஃபார்முலா CCl2. ஓகேவா? டைக்ளோரோ மீத்தேன். CH4 இஸ் மீத்தேன். மீத்தேனில் 2 CLக்கு பதிலாக 2 மீத்தேனில் 2 Hக்கு பதிலாக 2 Cl. அப்போ CH2 Cl2 அப்படிங்கிறது என்னென்னா டைக்ளோரோ மீத்தேன். ஸோ ஆர் மெத்திலின் டைக்ளோரைடு, மெத்திலின் குளோரைடுன்னு சொல்லலாம். ஸோ மெத்திலின் குளோரைடு அப்படி தான் டைக்ளோரோ மீத்தேன். சரி, இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இட்ஸ் அஃபெக்ட் த ஹியூமன் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இது ஹியூமனோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை என்ன பண்ணுது, அஃபெக்ட் பண்ணுது. சரி, நெக்ஸ்ட் ட்ரைக்ளோரோ மீத்தேன். ஸோ ட்ரைக்ளோரோ மீத்தேன் கவனிங்க, CH4 இஸ் அ குளோரோஃபார்ம். குளோரோஃபார்மில் 3 Clக்கு பதிலாக 3 ஹைட்ரஜனுக்கு பதிலாக. ஓகே, ஸோ குளோரோஃபார்ம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா CH4 இஸ் மீத்தேன். மீத்தேனில் 4 ஹைட்ரஜன் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அந்த 4 ஹைட்ரஜனில் 3 ஹைட்ரஜனுக்கு பதிலாக 3 Cl. அப்போ CH 3 ஹைட்ரஜனுக்கு பதிலாக 3 Cl. ஸோ த ஃபார்முலா ஆஃப் குளோரோஃபார்ம் இஸ் CHCl3. ஸோ ட்ரைக்ளோரோ மீத்தேன்னு சொல்லலாம். ஓகேவா? குளோரோஃபார்ம் என்னென்னு சொல்லலாம், ட்ரைக்ளோரோ மீத்தேன். சரி, இது என்ன அஃபெக்ட் பண்ணுது என்விரான்மெண்ட்டை பாருங்கள். இட் ஃபார்ம்ஸ் த பாய்ஸ்னஸ் கேஸ் பாய்சீன். ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் கிளாஸில். இது என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னா பாய்ஸ்னஸ் கேஸ் பாஸ்ஜீனை ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதனால் என்விரான்மெண்டல் அஃபெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ட்ரை அயோடோ மீத்தேன். ஸோ ட்ரை அயோடோ மீத்தேன் எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். CH4 இஸ் மீத்தேன். மீத்தேனில் 3 ஹைட்ரஜனுக்கு பதிலாக 3 அயோடின் உள்ள வருது, CHI3. CHI3 இஸ் அயோடோஃபார்ம். CHI3 இஸ் அயோடோஃபார்ம். இந்த அயோடோஃபார்ம் அப்படிங்கிறது என்னன்னா இட் காசஸ் அ நாசியா அண்ட் வாமிட்டிங். ஸோ நாசியா அண்ட் வாமிட்டிங்கை இது கிரியேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அதாவது வாமிட்டிங் சென்சேஷன், நாசியாவும் வாமிட்டிங்கும் க்ரியேட் பண்ணுறது தான் இந்த ட்ரை அயோடோ மீத்தேன். ஸோ இந்த மாதிரி CFC அப்படின்னு சொல்கிற டைக்ளோரோ மீத்தேன், ட்ரைக்ளோரோ மீத்தேன், ட்ரை அயோடோ மீத்தேன் எல்லாமே என்விரான்மெண்ட்டை இந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, சரி, நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஷின், write SN1 reaction with an example. Already SN1 reaction பார்த்துட்டோம். So tertiary butyl bromide is react with aqueous KOH to form தப்பாக கொடுத்துருக்காங்க, to form a tertiary butyl alcohol. First tertiary butyl bromide formula தெரியணும். So tertiary means the functional group attached to the carbon having there is no hydrogen. ஓகேவா? CH3 CH3, this is tertiary. Functional group is Br. Okay, so the functional group attached to the carbon having there is no hydrogen means tertiary. Remaining எல்லாமே என்ன குரூப்னா R group. இப்போ இதுதான் tertiary butyl bromide. Tertiary butyl bromide is common name. IUPAC name is 2-bromo-2-methyl propane. tertiary butyl bromide ஓட IUPAC 2-bromo-2-methyl propane. ஓகே, சரி, இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா OH மைனஸ் அயானோட ப்ரெசன்ஸ், OH மைனஸ் அயான் KOH ஆட் பண்ணுறோம். KOH எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? KOH is split into K plus and OH minus ions. Okay, this OH minus ion is act as this OH minus ion
This OH minus ion is act as nucleophile. Okay, ஸோ இப்போ என்ன ஆகுது பாருங்கள், KOH போட்டிங்க அப்படின்னா இந்த கேவும் K ப்ளஸ் அண்ட் OH மைனஸ் திஸ் கேவும் பிஆரும் சேர்ந்து கேபிஆராக லாஸ் ஆகுது. இப்போ நம்ம வெறும் OH மைனஸ் அயான்ஸ் மட்டும் அதில் போட்டனால பிஆர் மைனஸ் லீவிங் குரூப், பிஆர் மைனஸ் வெளியில் போயிட்டு அந்த பிஆர் இருக்கிற பிளேஸுக்கு OH வந்துடுது. ஓகே, எஸ் பாருங்கள், இப்போ இந்த பிஆர் வந்து இதிலேருந்து போயிட்டு இந்த இடத்துக்கு OH வருது. ஓகேவா? ஸோ அப்போ டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால் ஃபார்ம் ஆகுது. டெர்ஷரி பியூட்டைல் bromide is react with KOH to form a tertiary butyl alcohol. This is SN1 reaction. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், SN1 reaction means unimolecular nucleophilic substitution reaction. Unimolecular nucleophilic substitution reaction. SN1 reaction is a first order kinetics. It takes place in a 2 steps. Already சொல்லியிருக்கேன், SN1 takes place in a two steps. First step, formation of carbocation. Second step is nucleophilic attack. இல்லையா? ஸோ ஆல்ரெடி நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ SN1 ரியாக்ஷன் எப்படி நடக்குங்கிறது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். அதுதான் இங்கே நடக்குது. டெர்ஷரி பியூட்டைல் bromide is react with KOH to form a tertiary butyl alcohol. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், 21th கொஷின். ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் த ஃபாலோயிங். ராசிங் ப்ராசஸ், டவ் ப்ராசஸ், டாசன் ப்ராசஸ். சரி, ராசிங் ப்ராசஸ் பாருங்கள். Chlorobenzene commercially prepared by passing a mixture of benzene vapor, air and HCl over heated cupric chloride. நல்லா கவனிக்கணும். ஸோ இதில் ரியாக்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிங் ப்ராடக்டோட ரியாக்டன்ட் என்னென்னா பென்சீன், C6H6 பென்சீன். அந்த பென்சீனை இந்த மாதிரி ரிங் ஃபார்மில் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு HCl O2. ஓகே, ஏர் தான் வந்து எப்போவுமே நம்ம ஆக்சிஜனை ஓன்னு இண்டிவிஜுவலாக ரெப்ரசன்ட் பண்ணக்கூடாது. எலமெண்டல் ஆக்சிஜனை எப்படி மாலிகுலர் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணணும். அதனால் நம்ம O2 ஹாஃப்னு போட்டோம்னா ஓன்ற மீனிங். ஓகே, ஸோ 2 கேன்சல் ஆனால் ரிமைனிங் O மட்டும்தான் இருக்கும். ஸோ O இண்டிவிஜுவலாக ரெப்ரசன்ட் பண்ணக்கூடாது ஈக்குவேஷனில். ஸோ அதனால் O2ன்னு போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ பென்சீன் எடுத்து அதில் என்ன பண்ணுறோம், HCl ட்ரீட் பண்ணுறோம். பென்சீனோட HCl. ஸோ பென்சீன் C6H6 இஸ் அ பென்சீன். ஆர் பாருங்கள், 6 கார்பன் அண்ட் 6 ஹைட்ரஜன் இருக்கிற பென்சீனை போட்டு இதில் என்ன ஆட் பண்ணுறோம், HCl ஆட் பண்ணுறோம். HCl ப்ளஸ் O2 போட்டாச்சு. இதில் எதனோட ப்ரெசன்ஸில் போடுறோம், குப்ரிக் குளோரைட் ப்ரெசன்ஸில் போடுறோம். CuCl2 is cupric chloride. The formula of cupric chloride is CuCl2. So benzene react with HCl, hydrochloric acid and air is heated at 523 Kelvin. So 523 Kelvin in the presence of cupric chloride. ஓகேவா? குப்ரிக் குளோரைடோட ப்ரெசன்ஸில் ட்ரீட் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகுது, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ், பென்சீன் அப்படின்னா 6 கார்பன் அண்ட் 6 ஹைட்ரஜன். ஒரு கார்பன்லேயும் ஹைட்ரஜன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹைட்ரஜனை மட்டும் வெளியில் இண்டிவிஜுவலாக எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் மட்டும் இண்டிவிஜுவலாக எழுதிக்கிறீங்க. ஸோ இதில் இங்கே மட்டும் ஹைட்ரஜன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஹெச்சும் கவனிக்கிறோம். இப்போ பென்சின் மேலே இங்கே இருக்கிற ஹெச்சு, ஓகே, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டில் இருக்க ஹெச்சு, இங்கே இருக்கிற O. ஏன்னா O2னா இண்டிவிஜுவலாக O இருக்கிறதா மீனிங். ஸோ இதெல்லாம் சேர்ந்து என்னவா போயிடுதுன்னா வாட்டராக எலிமினேட் ஆகிடுது. ஓகேவா? ஸோ அப்போ பாருங்கள், இங்கே இருக்க பென்சின் மேலே இருக்கிற ஹெச்சு, அடுத்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டில் இருக்கிற ஹெச்சு, O2வில் இருக்கிற O, இதெல்லாம் சேர்ந்து என்னவா எலிமினேட் ஆகுதுன்னா வாட்டரை எலிமினேட் ஆகுது. H2Oவா எலிமினேட் ஆகுது. ஸோ ரிமைனிங் வாட்டர் போனதுக்கப்புறம் அந்த ஹெச் இருந்த பிளேஸுக்கு எது போய் ஆட் ஆகுதுன்னா Cl போய் ஆட் ஆகுது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா Cl வந்து ஆட் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும், பென்சின் ரிங்கில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருந்த ஹெச்சுக்கு பதிலாக அந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா Cl ஃபார்ம் ஆகுது. இதுதான் குளோரோபென்சீன். ஓகே, ஸோ ராசிங் ப்ராசஸில் குளோரோபென்சீன் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ குளோரோபென்சீன் இஸ் கமர்ஷியலி ப்ரிப்பேர்ட் பை பாசிங் அ மிக்சர் ஆஃப் பென்சீன் வேப்பர் and hydrochloric acid and air in the presence of cupric chloride. Okay, next Dow's process. So Dow's process என்னன்னு பாருங்க. First reactant is chlorobenzene.
Chlorobenzene is treated with NaOH at 350 degrees Celsius. It forms phenol. பாருங்க chlorobenzene ஃபார்முலா பென்சீன் ரிங்கில் ஏதாவது ஒரு ஹைட்ரஜனை கட் பண்ணிவிட்டு Cl போட்டாலும் chlorobenzene தான். அப்படி இல்லை அப்படின்னா C6H5 C6H5Cl C6H5Cl அப்படிங்கிறதும் chlorobenzene தான். chlorobenzene என்ன போடுறோம்? NaOH போடுறோம். NaOH. So chlorobenzene is react with sodium hydroxide heated at 350 degrees Celsius and 300 atmospheric pressure. 300 atmospheric pressure. இப்போ என்ன ஆகுது? ஸோ இந்த chlorobenzene இருக்கிற Cl இங்கே சோடியம் ஹைட்ராக்சைடில் இருக்கிற Na சேர்ந்து NaCl லாஸ் ஆகிடுது. ஓகே, NaCl. ஸோ நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் C6H5 and OH. C6H5OH சேர்ந்து C6H5OH ஃபீனால் நமக்கு கிடைக்குது. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ், பென்சீன் ரிங்கில் மேலே OH இருந்தால் ஃபீனால். ஸோ இன் பென்சீன் ஒன் ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் ரிப்ளேஸ்டு பை OH மீன்ஸ் ஃபீனால். பென்சீனில் ஒரு ஹெச்சுக்கு பதிலாக OH வந்தால் ஃபீனால். ரீகால் பண்ணிக்கோங்க. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு பாருங்கள், டாசன் ப்ராசஸ். ஸோ டாசன்ஸ் ப்ராசஸ் அப்படின்னா எத்தனால் எடுத்துக்கிறோம். ஸோ when ethanol is treated with sulfuryl chloride. ஓகே, sulfuryl chloride. ஃபஸ்ட்டு எத்தனாலோட ஃபார்முலா பாருங்கள். the formula of ethanol is CH3CH2OH. நல்லா மெமரி பண்ணிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். CH3CH2OH is ethyl alcohol. Ethyl alcohol is common name. ethanolங்கிறது IUPAC name. is treated with sulfuryl chloride SOCl2. sulfuryl chloride போடுறோம் in the presence of pyridine. pyridine ப்ரெசன்ஸில் எத்தனாலோட SOCl2 போடுறோம். போடும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கவனிங்க, நம்ம எப்பவும் போல் இந்த பாண்ட் broken ஆகும். ஓகே, இந்த சைடு அந்த சைடு இருக்கிற பாண்ட் broken ஆகுது. ஸோ SOCl2 split into SOCl2 எப்படி ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு பாருங்கள். SOCl ஓகேவா? இப்போ இந்த HClலும் சேர்ந்து என்னவா லாஸ் ஆகுதுன்னா HClஆக போயிடுது. H and Cl is combined to form a HCl. SOவும் ஓவும் சேர்ந்து என்னவா போகுதுன்னா SO2ன்னு போயிடுது. ஓகேவா? ஸோ ரிமைனிங் இந்த இடத்துல Cl வருது. இப்போ என்ன கிடைக்குது? CH3CH2Cl. CH3CH2Cl is ethyl chloride. Okay. So ethanol is treated with sulfuryl chloride. Sulfuryl chloride is SOCl2 in the presence of pyridine. Okay. ஸோ நம்ம மேலே ஓக்கு இந்த சைடு அந்த சைடு இருக்கிற பாண்ட் broken ஆகுது. SOவோட ஓ சேர்ந்தா SO2வாக போயிடும். CH3CH2Cl ethyl chloride or chloroethane. கீழே நேம் ரெண்டு நேமும் எழுதுங்க ஸ்டூடெண்ட்ஸ். CH3CH2Clங்கிறது ethyl chloride, IUPAC is chloroethane. ஸோ ரிமைனிங் இந்த SO ஓவோட சேர்ந்து SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸாக ரிலீஸ் ஆகிடுது. H combined with Cl, it lost a HCl. ஓகே, புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து பாருங்கள் 22 question. Starting from CH3MgI, how will you prepare the following? ஓகேவா? இப்போ என்ன கொஷின்னு கவனிக்கணும். Starting from CH3MgI, how will you prepare the following கேட்குறாங்க. ஸோ மெத்தில் மெக்னீஷியம் அயோடைடில் இருந்து கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, அசிட்டிக் ஆசிட், எத்தில் அசிட்டேட், ஐசோப்ரோபைல் ஆல்கஹால், மெத்தில் சைனைடு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் ஃப்ரம் மெத்தில் மெக்னீஷியம் அயோடைடு. மெத்தில் மெக்னீஷியம் அயோடைடு இஸ் கிரிக்னாட் ரியேஜென்ட். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ், RMgX. ஓகேவா? RMgX is a Grignard reagent. So methyl magnesium iodide is converted into acetic acid. The formula of acetic acid is CH3COOH. ஓகேவா? ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இப்போ சாலிட் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிறோம். Solid carbon dioxide is react with the Grignard reagent to form addition product and on hydrolysis yields a carboxylic acid. சரி, என்ன ஆகுது பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். கார்பன் டை ஆக்சைடு. ஸோ the carbon dioxide is நம்ம CO2ன்னு போடுறோம் இல்லையா, கார்பன் டை ஆக்சைடு எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலான்னா
சி டபுள் பாண்ட் கார்பன் டை ஆக்சைடு எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். சி டபுள் பாண்ட் ஓ, சி டபுள் பாண்ட் ஓ பாருங்கள், இப்படி பிரித்து எழுதிக்கணும். C double bond O is a carbon dioxide. Carbon dioxide is reacted with methyl magnesium iodide. CH3MgI. methyl magnesium iodide ஃபார்ம் ஆகுது. மெத்தில் மெக்னீஷியம் அயோடைடு ரியாக்ட் ஆகுது. இப்போ என்ன ஆகுது பாருங்கள், இந்த பாண்ட் புரோக்கன் நடக்குது. ஓகே, ஸோ இந்த சைடில் சி டபுள் பாண்ட் ஓலேருந்து ஒன் பாண்ட் புரோக்கன் ஆகுது. கார்பனோட இந்த கார்பனோட CH3 ஆட் ஆகும். ரிமைனிங் டேர்ம் இந்த ஓவோட ஆட் ஆகும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், எகெயின் சொல்கிறேன் கவனிங்க. இப்போ சி டபுள் பாண்ட் ஓ சி டபுள் பாண்ட் ஓ சி டபுள் பாண்ட் ஓ சி டபுள் பாண்ட் ஓ அப்படிங்கிறது கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரியாக்ட் வித் மெத்தில் மெக்னீஷியம் அயோடைடு. ஸோ மெத்தில் மெக்னீஷியம் அயோடைடு போடுறோம். இப்போ என்ன ஆகுதுன்னா எப்பவும் போல் பாண்ட் புரோக்கன் நடக்குது. ஸோ இந்த பாண்ட் புரோக்கன் பண்ணி போட்டிருக்காங்க. புரோக்கன் பண்ணிவிட்டு இந்த கார்பனோட CH3 ஆட் பண்ணிவிடுங்க. இந்த ஓவோட MgI ஆட் பண்ணுங்கள். ஓகே, அப்போ என்ன ஸ்ட்ரக்சர் வருது பாருங்கள். CH3 தப்பில்லாமல் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு CH3. ஓகே, CH3யோட எது ஆட் ஆகுது, CO இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் இருக்கிற COவை எழுதியிருக்காங்க, CO. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இந்த சைடில் இருக்கிற இந்த பாண்டு புரோக்கன் ஆகிடுச்சு, O மட்டும்தான் இருக்குது, அதோட MgI சேருது. ஓகேவா, இந்த மாதிரி இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகுது. திஸ் இன்டர்மீடியேட் இஸ் அடிஷன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ Grignard reagent is react with carbon dioxide to form an addition product. Addition product is CH3CO OMgI. Okay, which on hydrolysis. Hydrolysis means addition of water in the presence of acid. Acid oda presence la water add பண்ணுறது தான் hydrolysis. ஓகே, இப்போ ஹைட்ராலிசிஸ் நடக்குது ஸ்டூடெண்ட்ஸ். H2O. ஓகே, ஹைட்ராலிசிஸில் என்ன ஆட் ஆகுது, H2O ஆட் ஆகுது. H+, ஓட ஆட் ஆகுது. அப்படி ஆட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல பாண்ட் புரோக்கன் நடக்குது. ஓகே, இந்த Mgக்கும் இந்த சைடில் இருக்கிற பாண்ட் புரோக்கன் ஆகுது. ஓகே, இந்த இடத்துல ஹெச்சும் இந்த இடத்துல OHும் ஆட் ஆகுது. கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஓக்கும் Mgக்கும் இன்பிட்வீனில் இருக்கிற பாண்ட் புரோக்கன் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, ரிமைனிங் டேர்ம் CH3COOH அசிட்டிக் ஆசிட். ஸோ ரிமைனிங் MgOHI எலிமினேட் ஆகுது. ஓகேவா, அடுத்து பாருங்கள். Grignard reagentலேருந்து ethyl acetate is prepared from Grignard reagent. ஸோ Grignard reagent is methyl magnesium iodide. பாருங்கள், இதில் நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. மெத்தில் மெக்னீஷியம் அயோடைடு எடுத்துக்கிறோம். இட்ஸ் a Grignard reagent. reactant is ethyl chloroformate. ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ரியாக்டண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். குளோரோஃபார்மேட் ஃபஸ்ட்டு ஃபார்மிக் ஆசிட் எழுதுகிறோம். நல்லா கவனிங்க, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்கிறேன். ஃபார்மிக் ஆசிட், த ஃபார்முலா ஃபார்மிக் ஆசிட் இஸ் HCOOH இஸ் ஃபார்மிக் ஆசிட். ஃபார்மிக் ஆசிடில் ஓகே, ஃபார்மிக் ஆசிடில் இந்த சைடில் இருக்கிற ஒரு ஹெச்சுக்கு பதிலாக, ஓகேவா, ஹெச்சுக்கு பதிலாக என்ன வந்துருச்சு, Cl வந்துருச்சு. ஓகேவா, அடுத்து இங்கே இருக்கிற ஹெச்சுக்கு பதிலாக கவனிக்கிறோம், இங்கே இருக்கிற ஹெச்சுக்கு பதிலாக எத்தில் வந்துருச்சு. ஓகேவா, ஸோ இப்போ எத்தில் குளோரோஃபார்மேட் கவனிங்க. ஃபார்மிக் ஆசிடில் HCOOH ஃபார்மிக் ஆசிட். ஃபார்மிக் ஆசிடில் என்னாச்சு, இந்த சைடில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஹெச்சுக்கு பதிலாக Cl, லாஸ்ட்டில் இருக்கிற ஹெச்சுக்கு பதிலாக எத்தில். ஓகே, அப்போ ஃபார்முலா ClClCOO C2H5. ஸோ எத்தில் குளோரோஃபார்மேட். ஓகே, HCOOH இஸ் ஃபார்மிக் ஆசிட். ஃபார்மிக் ஆசிடில் ஃபஸ்ட்டு ஹெச்சுக்கு பதிலாக Clம், லாஸ்ட்டில் இருக்கிற ஹெச்சுக்கு பதிலாக C2H5 போட்டால் அதுக்கு என்ன நேம்னா எத்தில் குளோரோஃபார்மேட். ஓகே, த ஃபார்முலா ஆஃப் எத்தில் குளோரோஃபார்மேட் இஸ் ClCOO C2H5. அதுதான் அவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னா Cl C double bond O C2H5 is react with methyl magnesium iodide.
மெத்தில் மெக்னீஷியம் அயோடைடோட போடுறோம். இப்போ என்ன ஆகுது, யூஸ்வலாக எப்பவும் போல் டபுள் பாண்டில் 1 பாண்ட் ப்ரோக்கன் ஆகும். ஓகேவா? ஸோ டபுள் பாண்டில் 1 பாண்ட் ப்ரோக்கன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மெத்தில் குரூப், கார்பனோட மெத்தில் குரூப் வந்து ஆட் ஆகும். ஸோ ரிமைனிங் இருக்கிற எம்ஜிஐ கீழே இருக்கிற ஓவோட ஆட் ஆகும். பாருங்கள் மேலே போட்டிருக்காங்க. சிஎல் அப்படியே சைடில் இருக்குது. சி மேலே CH3 வந்து ஆட் ஆகிருக்கு. ஓகே, மேலே CH3, அதே கார்பனில் கீழே ஓவோட எம்ஜிஐ வந்து ஆட் ஆகுது. சைடில் இருக்கிற OC2H5 அப்படியே இருக்குது. ஓகே, திஸ் இஸ் அ அடிஷன் ப்ராடக்ட். சரி, அடிஷன் ப்ராடக்ட் அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஹைட்ராலிசிஸ் அண்டர்கோ பண்ணோம். ஓகேவா? இது வந்து ஹைட்ராலிசிஸ் அண்டர்கோ பண்ணுது. ஹைட்ராலிசிஸ் அண்டர்கோ பண்ணும்போது பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், என்ன ஆகுது அப்படின்னா இந்த CH3 CO OOC2H5 CH3C டபுள் பாண்ட் O C2H5 ப்ராடக்டாக கிடைக்குது. ஓகேவா? CH3COOC2H5 இது நம்ம எப்படி எழுதியிருக்காங்கன்னா CH3C டபுள் பாண்ட் OC2H5 எத்தில் அசிட்டேட். நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். CH3COOH அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிடில் ஒரு ஹெச்சுக்கு பதிலாக எத்தில் வந்தால் எத்தில் அசிட்டேட். ஓகே, ஸோ த ஃபார்முலா ஆஃப் எத்தில் அசிட்டேட் இஸ் CH3COOC2H5. ரிமைனிங் இருக்கிற டேர்ம் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், எம்ஜிஐயும் சிஎல்லும் சேர்ந்து எம்ஜிஐசிஎல்லாக போயிடுது. ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்கள், தேர்ட் ஒன், isopropyl alcohol. Preparation of isopropyl alcohol from Grignard reagent. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, reactant is acetaldehyde. Acetaldehyde is react with Grignard reagent to form isopropyl alcohol. ஓகேவா? ஸோ the formula of acetaldehyde is CH3CHO is acetaldehyde or CH3C double bond OH. அசிட்டால்டிஹைடோட ஃபார்முலா மெமரி பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். எப்போவுமே நம்ம ஒரு ரியாக்ஷன் நடத்தணும் அப்படின்னா அதோட ரியாக்டண்ட்டோட நேம், ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவை மெமரி பண்ணிக்கணும். ஓகேவா? CH3CHO is அசிட்டால்டிஹைட். அசிட்டால்டிஹைடு எப்படி எழுதலாம்னா CH3C டபுள் பாண்ட் OHன்னு எழுதலாம். இதுதான் அசிட்டால்டிஹைட். அசிட்டால்டிஹைட் இஸ் ரியாக்ட் வித் Grignard reagent. Grignard reagent is methyl magnesium iodide. Okay, the formula of acetaldehyde is CH3C double bond OH. இப்படி எழுதலாம் ஸ்டூடெண்ட்ஸ், கவனிங்க. அசிட்டால்டிஹைடு எப்படி எழுதுறோன்னு, the formula of acetaldehyde is CH3C double bond OH. இதோட என்ன ஆட் பண்ணுறோம், Grignard reagent. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்பப்போ, Grignard reagent is RNGX. ஆருக்கு பதிலாக மெத்திலும் எக்ஸுக்கு பதிலாக ஐயும் எடுத்துக்கிறோம். அப்போ Grignard reagent is methyl magnesium iodide, CH3MgI methyl magnesium iodide. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள், யூஸ்வலாக எப்பவும் போல் கார்பனைல் கார்பன்னு சொல்லுவோம், C டபுள் பாண்ட் O. அந்த C டபுள் பாண்ட் ஓவில் இந்த பாண்ட் ப்ரோக்கன் ஆகுது. ஓகே, ஸோ கார்பனோட எப்போவுமே CH3 ஆட் ஆகும். ஓவோட எப்போவுமே இந்த மெத்தில் மெக்னீஷியம் ஐ வந்து ஓவோட ஆட் ஆகும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், CH3. கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் ஒர்க் எழுதணும். CH3C O கூட என்ன ஆட் ஆகுது, எம்ஜிஐ வந்து சேருது. ஓகே, சைடில் ஹெச் இருக்குது அப்படியே வச்சுக்கோங்க. கீழே அதே கார்பனில் CH3 சேருது. எது சேருது, CH3. திஸ் இஸ் அடக்ட். ஸோ ஒரு இன்டர்மீடியட் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. திஸ் இன்டர்மீடியட் இஸ் undergoes hydrolysis. Hydrolysis means addition of water. வாட்டர் ஆட் பண்ணுறோம் ஆசிடோட ப்ரெசன்ஸில். ஆட் பண்ணும்போது பாண்ட் ப்ரோக்கன் நடக்கும். எப்படி பாண்ட் ப்ரோக்கன் நடக்குதுன்னு பாருங்கள். இந்த எம்ஜிக்கும் ஓக்கு இருக்கிற பாண்ட் ப்ரோக்கன் ஆகும். ஓகே, இந்த இடத்துல ஹெச்சும் இங்கே எம்ஜிஐயோட ஓஹெச்சும் ஆட் ஆகும். அப்போ எம்ஜிஐ ஓஹெச் லாஸ் ஆகிடும். எம்ஜிஐ ஓஹெச் லாஸ் ஆகிடும். ரிமைனிங் டேர்ம் CH3CHOH. கவனிங்க. ஸோ ரிமைனிங் டேர்ம் என்ன, CH3CHOH CH3. ஸோ நம்ம இதை எப்படி எழுதணும், CH3 போடணும், அடுத்து CHக்கு கீழே OH, சைடில் CH3. CH3CHOH CH3 அப்படின்னா ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு CH3CHOH
CH3. So 2 identical methyl group attached to CH iso. So iso having the 3 carbon atom, propyl isopropyl alcohol is a common name. So IUPAC name, IUPAC name எப்படி பண்ணுவீங்க? இதான் மெயின் செயினில் நம்பரிங் கொடுக்கணும். 1 2 3 செகண்ட் கார்பனில் OH, காம்பவுண்ட் கண்டெய்னிங் 3 கார்பன், ப்ரொப், எல்லாமே சிங்கிள் பாண்ட், ப்ரொப்பேன், ஈக்கு பதிலாக OL, the position of OL is 2, so propan-2-ol, IUPAC is propan-2-ol, propan-2-ol is IUPAC or 2-propanol அப்படின்னு சொல்லலாம். So isopropyl alcohol, propan-2-ol. ஓகேவா? ஸோ propan-2-ol அப்படிங்கிறது இதோட IUPAC நேர் ஆர் 2-propanolனு சொல்லலாம். ஓகேவா? சரி ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். மெத்தில் சைனைடு. ஸோ how will you prepare the மெத்தில் சைனைட் ஃப்ரம் கிரிக்னாட் ரியேஜென்ட்? கிரிக்னாட் ரியேஜென்ட்டில் இருந்து எப்படி மெத்தில் சைனைட் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கவனிங்க. எஸ், கைடில் அப்படியே பாருங்கள், நான் சொல்கிறது அப்படியே நோட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு மெத்தில் மெக்னீஷியம் அயோடைட் கிரிக்னாட் ரியேஜென்ட் CH3MgI அப்படிங்கிறது மெத்தில் மெக்னீஷியம் அயோடைட். இதோட என்ன ஆட் பண்ணுறோம்? CnCl. ஓகே, CnCl அப்படிங்கிறது சைனோஜன் குளோரைடு. CnCl is cyanogen chloride. So methyl magnesium iodide is treated with cyanogen chloride. இப்போ என்ன ஆகுது? யூஸ்வலாக இங்கே இருக்கிற CH3, ஓகே, இந்த CNோட சேர்ந்து CH3CNோட சேர்ந்து CH3CN மெத்தில் சைனைடு ஆர் சயனோ மீத்தேன் CH3CN ஃபார்ம் ஆகுது. மெத்தில் சைனைடுன்னு சொல்லலாம் ஆர் சயனோ மீத்தேன் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ரிமைனிங் இருக்கிற டேர்ம் Mg. ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ MgICl லாஸ் ஆகுது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா CH3 சிங்கிள் பாண்ட், CH டபுள் பாண்ட், CH2. ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே பாருங்கள். CH3 சிங்கிள் பாண்ட், CH டபுள் பாண்ட், CH2. திஸ் இஸ் prop1ene இல்லையா? ஸோ prop1enoட என்ன ஆட் பண்ணுறோம்? HBr ஆட் பண்ணுறோம். பராக்சைட் ப்ரெசன்ஸில் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், சிம்பிள். நல்லா கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ப்ரொப்பீனோட ஃபார்முலா தப்பில்லாமல் எழுதுங்க கொஷினை பார்த்து. CH3 சிங்கிள் பாண்ட், CH டபுள் பாண்ட், CH2 இஸ் ட்ரீட்டட் வித் HBr, பராக்சைடோட ப்ரெசன்ஸில் போடுறோம். இப்போ பாண்ட் ப்ரோக்கன் நடக்குது. என்ன ஆகுது? எப்போவுமே நமக்கு தெரியும் இல்லையா, டபுள் பாண்டில் 1 பாண்ட் அப்படியே ப்ரோக்கன் ஆகிடும். ஓகே, HBr ஆட் ஆகும். எப்படி ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாண்ட் ப்ரோக்கன் ஆகிட்டு, ஸோ அக்கார்டிங் டு மார்கானிகாஃப் ரூல் இந்த இடத்துல என்ன ஆட் ஆகுதுன்னா, மார்கானிகாஃப் ரூல் யூஸ் பண்ணி ஆட் ஆகுது. இந்த ஹெச்சோட என்ன ஆட் ஆகுதுன்னா, ஹெச்சும் பிஆர்ஓ CH2 பிஆரோட ஆட் ஆகுது. ஸோ இப்போ CH3 சிங்கிள் பாண்ட், CH டபுள் பாண்ட், CH2 பிஆர். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ப்ராடக்ட் அப்படின்னா, CH3 ஃபஸ்ட்டில் இருக்க CH3 சிங்கிள் பாண்ட், CH இதோட ஹெச் ஆட் ஆனால் CH2 டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டாக மாறிடும். CH2க்கு பக்கத்தில் பிஆர். ஸோ அப்போ என்ன கிடைக்கிது அப்படின்னா, N ப்ரொப்பைல் புரோமைட் ஃபார்ம் ஆகுது. N ப்ரொப்பைல் புரோமைட், 1 bromopropane. ஓகேவா? ஸோ 1 2 3 1 bromopropane is IUPAC name. ஸோ 1 bromopropane is IUPAC name. N propyl bromide is common name. ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். CH3 CH2 Br ethyl bromide. Ethyl bromide is react with sodium hydroxide in the presence of alcohol and water. So CH3 CH2 Brங்கிறது ethyl bromide ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ethyl bromideோட NaSH சோடியம் தயால்னு சொல்லுவாங்க, SH ஆட் பண்ணுறோம். NaSH ஆல்கஹால் அண்ட் வாட்டரோட ப்ரெசன்ஸில் போடுறோம். ப்ராடக்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்கள். ஸோ CH3 CH2 Br is ethyl bromide, NaSH ஆட் பண்ணுறோம், சோடியம் தயால்ஸ் போடுறோம், ஆல்கஹாலோட ப்ரெசன்ஸில் போடுறோம். இப்போ என்ன ஆகுது? அவங்களே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள்.
ஃபஸ்ட்டு எத்தில் புரோமைடில் இருக்கிற பிஆரும் எத்தில் புரோமைடில் இருக்கிற பிஆர் அண்டு என்ஏஎஸ்ஹெச்சில் இருக்கிற என்ஏ. ஸோ என்ஏவும் பிஆரும் சேர்ந்து என்ஏபிஆராக லாஸ் ஆகுது. ரிமைனிங் டேர்ம் என்ன ஆட் ஆகுது? ஸோ CH3CH2 CH3CH2 எத்தில், இங்கே இருக்கிற எத்திலும் எஸ்ஹெச்சும் சேருது. ஓகேவா? CH3CH2SH. இதுக்கு நேம் என்னென்னா ஈத்தேன் தயால்ஸ். ஸோ த ஃபார்முலா ஆஃப் ஈத்தேன் தயால் இஸ் CH3CH2SH. சரி, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். C6H5Cl. C6H5Cl is chlorobenzene. Chlorobenzene is treated with magnesium in the presence of tetrahydrofuran THF. tetrahydrofuran பராக்சைடோட ப்ரெசன்ஸில் போடுறோம். ஒன்றுமே இல்லை, இந்த எம்ஜி பாருங்கள், கீழே ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. C6H5Mg C6H5Cl எம்ஜியோட ஆட் ஆகுது. ஒன்றுமே இல்லை, சிஎலுக்கும் இந்த C6H5க்கும் இன்பிட்வீனில் எம்ஜி போய் ஜாயிண்ட் ஆகுது. என்ன கிடைக்குது? C6H5MgCl ஃபினைல் மெக்னீஷியம் குளோரைட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, C6H5MgCl. ஓகேவா? ஃபினைல் மெக்னீஷியம் குளோரைட் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குளோரோபென்சீன், சாரி குளோரோஃபார்ம். CHCl3 இஸ் குளோரோஃபார்ம். குளோரோஃபார்ம் இஸ் ட்ரீட்டட் வித் HNO3. நம்ம சொல்லிட்டோம், the formula of chloroform is CHCl3. HNO3 is nitric acid. ஸோ nitric acid எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலான்னு பாருங்கள். HO. ஸோ nitric acid is split into HONO2. nitric acid எப்படி எழுதலான்னு சொல்லியிருக்கேன். HONO2 nitric acid. this is HNO3 அப்படிங்கிறது nitric acid. nitric acid பிரித்து HONO2 எழுதிட்டேன். is react with chloroform. CHCl3 is chloroform. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுது நீங்களே பாருங்கள். எஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல கவனிக்கணும், குளோரோஃபார்மில் இருக்கிற ஹெச்சும் ஓகே நைட்ரிக் ஆசிடில் இருக்கிற OHும் சேர்ந்து வாட்டராக எலிமினேட் ஆகிடுது. ஓகே, ஸோ ரிமைனிங் இருக்கிற டேர்ம் CCl3. ரிமைனிங் டேர்ம் என்ன? CCl3. பாருங்கள், CCl3NO2. CCl3NO2 இஸ் குளோரோபிக்ரீன். ஓகேவா? ஸோ குளோரோபிக்ரீன், CCl3NO2 is chloropicrine. The chloropicrine is used as soil sterilizing agent. ஸோ சாயில்னா மண்ணில் இருக்கக்கூடிய மண்ணை வந்து பதப்படுத்துறதுக்கு பயன்படுது. ஓகேவா? சாயில் ஸ்டெரிலைசிங் ஏஜெண்ட்டாக குளோரோபிக்ரீன் ஆக்ட் ஆகுது. சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ கார்பன் டெட்ராக்ளோரைட், CCl4 is கார்பன் டெட்ராக்ளோரைட். கார்பன் டெட்ராக்ளோரைட் இஸ் ரியாக்ட் வித் வாட்டர். வாட்டரோட ரியாக்ட் பண்ணுறோம், H2O. ஓகே, ஸோ H2O ஸ்ப்ளிட் இன்ட்டு, நீங்கள் யூஸ்வலாக பார்க்கலாம் HOHன்னு ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம CCl4 எப்படி ஸ்ப்ளிட்னு எழுதலான்னு பாருங்கள். Cl2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே, Cl4 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறீங்க? Cl2 ப்ளஸ் H2O போடுறோம். ஓகேவா? ஸோ H2O போடுறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். இங்கே இருக்கிற டூ ஹைட்ரஜனும் ஓகே, ஸோ 2 hydrogen combined with 2Cl. 2 hydrogen combined with 2Cl, 2HCl லாஸ் ஆகுது. 2HCl 2Cl is combined to loss at 2HCl. ஸோ and then form ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸை மட்டும் பாருங்கள். ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்குது? CCl2 இருக்கா? ரிமைனிங் டேர்ம் வந்து CCl2 இருக்குது, இங்கே O இருக்குது. ஸோ ஓவோட CCl2, இந்த O உள்ளே கொண்டு வந்துருங்க. இப்போ என்ன கிடைக்கும்? COCl2. ஸோ COCl2 is poison. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் 24th கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ்பிளைன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ். DDT வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு கேட்குறாங்க. ஸோ த குளோரோபென்சீன் is react with chlorol. Chlorobenzene. What is chlorobenzene? Chlorobenzene na benzene la. So C6H6 is benzene. Benzene containing 6 carbon and 6 hydrogen. Okay. இந்த ஹைட்ரஜனை மட்டும் வெளியே எழுதிடுறேன். in benzene. One of the hydrogen atom is replaced by Cl. Okay. இந்த Hக்கு பதிலாக Cl வருது. இப்போ இதுதான் chlorobenzene. ஓகே, ஸோ பென்சின் ரிங்கில் 1 Hக்கு பதிலாக Cl வருது, குளோரோபென்சீன். ஸோ இந்த குளோரோபென்சீனை தான் இப்படி இப்போ வந்து ஃப்ளாட்டாக போட்டிருக்காங்க. ஸோ
chlorobenzene 2 moles of chlorobenzene is react with chloral. chloral அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அசிட்டிக் ஆசிட், அசிட்டால்டிஹைட் ஞாபகம் வச்சுக்கோங்க. CH3CHO is acetaldehyde. In acetaldehyde the 3 hydrogen atom is replaced by 3Cl, CCl3CHO. 3ClCHOங்கிறது trichloroacetaldehyde. Trichloroacetaldehyde is react with chlorobenzene. ஸோ குளோரோபென்சீன் எப்படி போடுறோம் பாருங்கள். ஸோ பென்சின் ரிங் நம்ம கன்வீனியன்ட்டுக்கோசரம் இந்த ஹெச்சை வெளியே எடுத்துக்கிறோம். ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிற சிஎல் தான் வெளியே எழுதணும். இந்த மாதிரி 2 டைம்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ குளோரோபென்சின் குளோரால் CCl3CHO is chloral. Chloral is react with chlorobenzene. ஓகே பாருங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 moles of chlorobenzene is react with concentrated H2SO4. ஓகே, ஸோ ஒன்றுமே இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே இருக்கிற ஹெச். ஓகே கவனிக்கணும், இந்த ஹெச் இந்த ஹெச். ஸோ இங்கே இருக்கிற ஓ. ஓகே, ஸோ நல்லா கவனிக்கணும், H2Oவாக லாஸ் ஆகுது. ஓகே, H2O போனதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் அப்படியே ஆட் பண்ணணும். CCl3CH, CCl3CH, பென்சின் ரிங் Cl, அடுத்து இந்த சைடில் பென்சின் ரிங் Cl. ஓகேவா, CCl3CH, அதே CHல 2 பென்சின் ரிங் இண்டிவிஜுவலாக Clோட ஆட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ CH3 பாருங்கள். ஸோ CCl3CH பென்சின் ரிங், மேலே பென்சின் ரிங் Cl, அதே கார்பனில் இன்னொரு பென்சின் ரிங் Cl. ஸோ இதுதான் DDT. ஸோ DDT ஃபார்ம் ஆகுது. எக்ஸ்பென்ஷன் பாருங்கள், DDTயோட எக்ஸ்பென்ஷன் என்னென்னா DDT. ஸோ PP டேஷ் பேரா டேஷ் டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் எப்படின்னு பாருங்கள். ஸோ இதில் பார்க்கணும், இதில் பேரா டேஷ் ஏன் சொல்கிறாங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா. ஸோ பி, இது பீனா இது பி டேஷ். ஓகேவா, ஸோ இது பீனா இது பி டேஷ். பி டேஷ், பியில் ஒரு சிஎல் இருக்குது, பி டேஷில் ஒரு சிஎல் இருக்குது. ஸோ நம்ம எப்படி 1,2 டைக்ளோரோன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பென்சினில் இருக்கிற சிஎலை வந்து பேரான்னு சொல்லலாம். அதே செகண்ட் பென்சினில் இருக்கிற சிஎலை பேராடேஷ் அப்படின்னு சொல்கிறோம். பேராடேஷ் டைக்ளோரோ. ஓகே, டைக்ளோரோ சொல்லியாச்சு. பென்சின் ரிங் 2 இருக்குது. ஸோ 2 பென்சின் ரிங்கில் வந்து இருக்கிறதுனால அதை டைஃபினைல்னு சொல்லணும். ஓகே, ஸோ C6H5 அப்படிங்கிறது ஃபினைல், 2 C6H5 இருக்கிறதுனால டைஃபினைல். ஸோ பேராடேஷ் டைக்ளோரோ டைஃபினைல் அப்படின்னு சொல்லியாச்சு. ட்ரைக்ளோரோ ஈத்தேன் பாருங்கள், CCl3 அப்படின்னா ட்ரைக்ளோரோ. ஈத்தேனில் 3 சிஎலுக்கு பதிலாக 3 சிஎல் வந்திருக்கு, CCl3 ட்ரைக்ளோரோ ஈத்தேன். ஓகேவா, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா DDT இஸ் பேராடேஷ் டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். ஓகே, சிம்பிளாக கவனிங்க. CH3 பாண்ட் CH3 CH3 bond CH3 is ethane. CH3 bond CH3 is ethane. In ethane கவனிங்க, 3Cl, 3 hydrogen atom is replaced by 3Cl, CCl3. ஓகே, அடுத்து இந்த சைடில் C இருக்குது, H. ஸோ 2 ஹைட்ரஜன், இங்கே 2 ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஆக்சுவலி CH3 இருந்துச்சு. CH3ல் ஒரு H மட்டும்தான் இருக்குது. 2 ஹைட்ரஜன் replaced by benzene ring. Okay, Cl, same benzene ring Cl. Okay, so in ethane CH3ங்கிறது ஈத்தேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கார்பனில் இருக்க 3 ஹைட்ரஜனுக்கு பதிலாக 3Cl, அடுத்து செகண்ட் CH3யில் இருக்கிற 2 ஹைட்ரஜனுக்கு பதிலாக பென்சின் ரிங் Cl, பென்சின் ரிங் Clன்னு 2 டைம்ஸ் ஆட் ஆகுது. ஸோ அதனால தான் நம்ம எப்படி சொல்கிறோன்னா இது பேராடேஷ் டைக்ளோரோ, பேராடேஷ் டைக்ளோரோ, டைஃபினைல், ட்ரைக்ளோரோ ஈத்தேன். இதுதான் DDTயோட எக்ஸ்பென்ஷன். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ DDT வந்து it is used as an effective insecticides, பூச்சிக்கொல்லி மருந்தாக பயன்படுது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், குளோரோஃபார்ம்.
நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் குளோரோஃபார்ம். குளோரோஃபார்ம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வென் எத்தனால் இஸ் ட்ரீட்டட் வித் Cl2. எத்தனால் எடுத்து நம்ம குளோரினோட போடுறோம், Cl2ஓட போடுறோம். ஸோ நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது. ஸோ என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்கிற 2 ஹைட்ரஜன் பாருங்கள், OH is a functional group. எத்தனாலில் OH is functional group attached to the carbon is alpha carbon having a 2 hydrogen. ஓகேவா, இந்த 2 ஹைட்ரஜனும் இங்கே இருக்கிற 2 ஹைட்ரஜன் இங்கே இருக்கிற 2 Clோட சேர்ந்து 2 HClஆ லாஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ அப்படி 2 HClஆ போயிடுது. ரிமைனிங் இருக்கிற டேர்ம் பார்த்தீங்கன்னா CH3CHO. CH3CHO is acetaldehyde. Acetaldehyde react with 3Cl2 ஓட ஆட் ஆகுது. ஓகே, CH3CHO is acetaldehyde is react with 3Cl2. ஸோ என்ன ஆகுது பாருங்கள், 3Cl2 means 6C. 3Cl2 means 6Cl. 3Cl2வை 3Cl Cl3 அப்படின்னு பிரிக்கலாமா? 6Cl எப்படி பிரிச்சாச்சு. ஸோ இப்போ இங்கே இருக்கிற 3 ஹைட்ரஜன், CH3யில் இருக்கிற 3 ஹைட்ரஜன் 3Clோட சேர்ந்து 3 HClஆ லாஸ் ஆகுது. அந்த 3 ஹைட்ரஜன் இருந்த பிளேஸ் அசிட்டால்டிஹைடில் இருந்த 3 ஹைட்ரஜனுக்கு பதிலாக Cl3 போய் ஆட் ஆகுது. அப்போ CCl3 பாருங்கள், அசிட்டால்டிஹைட்னா CH3CHO அசிட்டால்டிஹைட். அசிட்டால்டிஹைடில் CH3யில் இருக்கிற 3 Hக்கு பதிலாக 3 Cl. அப்போ CCl3CHO ட்ரைக்ளோரோ அசிட்டால்டிஹைட் குளோரால் ஃபார்ம் ஆகுது. என்ன ஃபார்ம் ஆகுது? குளோரால். ட்ரைக்ளோரோ அசிட்டால்டிஹைட் இஸ் குளோரால். ஓகேவா, இதோட நம்ம CaOH ட்வைஸ் போடுறோம். CaOH ட்வைஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு போடுறோம். ஓகேவா, ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. இப்போ வந்து CCl3CHOங்கிறது ட்ரைக்ளோரோ அசிட்டால்டிஹைட் இஸ் குளோரால். இது நம்ம 2 டைம்ஸ் அங்கே பேலன்ஸ் பண்ணாமல் போட்டிருக்காங்க, நம்ம 2 டைம்ஸ் முன்னாடி போடணும். CCl3CHO 2 டைம்ஸ் எடுத்துகிட்டு அதில் CaOH ட்வைஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு போடுறோம். போடும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள், CCl3CHO 2 டைம்ஸ் இருக்குது, அதிலிருந்து CHCl3ங்கிற குளோரோஃபார்ம் 2 டைம்ஸ் வெளியில் வந்துடுது. ரிமைனிங் இதில் 2 கார்பன் 2 ஆக்சிஜன் இருந்துச்சு. ஸோ 2 கார்பன் 2 ஆக்சிஜனை 2CO எழுதிக்கிறேன். அந்த 2CO இந்த OH ட்வைஸ் கூட உள்ளே வந்து மிங்கிள் ஆகுது. அப்போ என்னவா சேஞ்ச் ஆகுதுன்னா HCOO ட்வைஸ் CAவா லாஸ் ஆகுது, கால்சியம் ஃபார்மேட்டாக லாஸ் ஆகுது. HCOO ட்வைஸ் CA கால்சியம் ஃபார்மேட்டாக போயிட்டு நம்ம 2CHCl3 குளோரோஃபார்ம் கிடைக்கிது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிற ஃபிட்டிக்ஸ் ரியாக்ஷன் 2 moles of bromobenzene எடுத்துக்கிறோம். C6H5Br அப்படின்னு 2 moles of bromobenzene. ஒரு bromobenzene ஸ்ட்ரைட்டாகவும் இன்னொன்று ரிவர்ஸ்லையும் எழுதியிருக்கிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே எழுதலாம், இல்லைனா நம்ம எப்பவும் கிளாஸில் எழுதுகிற மாதிரி C6H5Br is bromobenzene. நெக்ஸ்ட் ஒன் C6H5Br is bromobenzene. Bromobenzene is react with Na. ஸோ Na அப்படின்னா 2Na + 2Na போட்டோம். ஓகேவா, ஸோ போடும்போது என்ன ஆகுது, இங்கே இருக்கிற 2 NAவும் இந்த பிஆரும் சேர்ந்து 2NaBrஆ போயிடும். ஸோ 2NaBrஆ போனதுக்கப்புறம் ரிமைனிங் டேர்ம் C6H5 அண்ட் C6H5 பாண்ட் C6H5 என்னவா ஃபார்ம் ஆகுதுன்னா பைஃபினைல் ஃபார்ம் ஆகுது. திஸ் இஸ் கால்ட் ஃபிட்டிங் ரியாக்ஷன். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம வந்து 14th லெசனில் புக் பேக் ஃபுல்லாக டீச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வீக்லி டெஸ்ட் போர்ஷன் பார்த்திங்கன்னா 14th லெசன் ஃபுல் போர்ஷன். ஓகேவா, புக் பேக் 1 marks அண்ட் புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே நீட்டாக படித்து எழுதி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நடத்தின கொஷின்ஸ் எல்லாத்தையும் கிளாஸ் ஒர்க்கில் எழுதிட்டு படிச்சுட்டு புரியுதான்னு பாருங்கள். புரியலன்னா இண்டிவிஜுவலாக கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ புரிஞ்சுக்கிட்டு படித்து ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. டியூஸ்டே வீக்லி டெஸ்ட் இந்த 14th லெசன் ஃபுல் போர்ஷன். தேங்க்யூ.